வெல்கம் டு பிளஸ் ப்ரோக்ராம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ப்ரோக்ராமை நம்ம ப்ரேயர் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சூப்பராக ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆனி, இப்போ ஒரு பாட்டுக்கு சூப்பராக ஆக்ஷன் பண்ணிட்டு வர போகிறோம். Our God is a great big God. Our God is a great big God. Our God is a great big God, and He holds us in His hands. Our God is a great big God. Our God is a great big God. Our God is a great big God, and He holds us in His hands. He is higher than a skyscraper, and He's deeper than a submarine. He is wider than the universe, and beyond my wildest dreams. And He's known me, and He's loved me since before the world began. How wonderful to be a part of God's amazing plan. Our God is a great big God. Our God is a great big God. Our God is a great big God, and He holds us in His hands. Our God is a great big God. Our God is a great big God. Our God is a great big God, and He holds us in His hands. வா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாரும் ஏசப்பாவை கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணிட்டு வந்துடலாமா? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தாரையா நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தாரையா எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார் நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார் மகன் உன்னை மறந்தாலும் மகள் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார் சகோதரன் உன்னை மறந்தாலும் சகோதரி மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார் கரம் பிடித்து நடத்திடுவார் கண்மலை மேல் நிறுத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார் கண்மலை மேல் நிறுத்தி எல்லாம் சேர்ந்து எந்தன் இயேசுவே 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 ஹல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாரும் சூப்பராக வர்ஷிப் பண்ணிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அனி? நம்ம ஜெஃப்ரனா நம்மளுக்கு சூப்பரான பைபிள் ஸ்டோரி சொல்லறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? பிரைஸ் லார்ட் குட்டீஸ், மீண்டுமா இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் அண்ணா உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வாரம் பிளஸ் ப்ரோக்ராமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வாரம் வாரம் ஆண்டவருடைய நாமங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரோம். அந்த நாமத்தின் அர்த்தம் என்ன அப்படின்னும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாமம்னா என்ன? ஆண்டவருடைய பெயர்கள். ஆண்டவருக்கு எவ்வளவோ பெயர்கள் இருக்குது. அதில் நம்ம ஒரு பெயருடைய அர்த்தத்தையும் நம்ம வாரம் வாரம் தெரிஞ்சுட்டே வரோம். ஸோ தட் நம்ம சர்ச்சில் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சின்ன பிள்ளைங்களாம் சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டே இருக்காம அந்த ட்ரெயின் போகிற மாதிரி சோத்திரம் சோத்திரம் சோதரன் சொல்லிட்டே இல்லாம ஆண்டவருடைய ஒரு நாமத்தையும் நம்மள சொல்லி சொல்லி நல்லவரே உம்மை துதிக்கிறேன், வல்லவரே உம்மை துதிக்கிறேன், எல்ஷடாய் உம்மை துதிக்கிறேன், யெகோவா ஷாலோம் உம்மை துதிக்கிறேன்னு சொல்லி ஒன்னா நம்ம ஆண்டவரை சொல்லி சொல்லி துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ தட் நம்ம ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு அர்த்தம், அந்த நாமத்துக்கு அர்த்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்ச ஆண்டவர் இன்னும் துதிக்கிறப்போ ஆண்டவர் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஓகே, ஸோ அப்படி இந்த வாரம் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா எல் எல்யோன். எல் எல்யோன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா த காட் மோஸ்ட் ஹை அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்துல எல்லாரையும் காட்டிலும் ஒருவர் ரொம்ப பெரியவரா இருக்கிறார், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறார். அது யாரு அப்படின்னா அதுதான் நம்ம ஆண்டவர். இந்த உலகத்துல உள்ள எல்லாரோடையும் தான். ஓகே, யார் ஒருத்தரும் அவரை விட பெரியவங்க அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. ஓகே, இன்னைக்கு நம்ம நியூஸ்ல பாக்குற பெரிய பெரிய அதிபர்களா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆட்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் தாண்டி யார் தான் பெரியவர் அப்படின்னா நம்மளுடைய ஆண்டவர் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பைபிள்லயே நேபுகாத் நேச்சர் நம்ம ஜிகேல கூட நம்ம
படிச்சிருப்போம். ஓகே, அந்த ஹேங்கிங் கார்டன் பில்ட் பண்ணவர் அந்த நெபுகாத்நேச்சர், அந்த ஸ்டோரி பைபிளில் இருக்குது. ஆண்டவர் வந்து அந்த நெபுகாத்நேச்சர் வந்து அந்த தொங்கும் தோட்டம் அதெல்லாத்தையும் கட்டிட்டு அதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னையை விட ஒரு பவர்ஃபுல்லான ஆள் யாராவது இந்த உலகத்தில் உண்டா? ஓகே, யாராச்சும் உண்டா? இவ்வளோ ஒரு அழகான ஒரு தொங்கும் தோட்டத்தெல்லாம் கட்டியிருக்கனேன்னு சொல்லி அதை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருந்தாராம். ஓகே, ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருக்கிறப்போ என்னைய மிஞ்சின ஆளே கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் நைட்டில் போய் தூங்குறப்போ அவருக்கு ஒரு கனவு வருது. ஓகே, ஒரு பெரிய மரம் இருக்குது. ஓகே, அந்த மரத்தை சுற்றி நிறையா விலங்குகளும் நிறைய பறவைகளும் சுற்றி சுற்றி வருது. ஓகே, அப்படி வர்றப்போ திடீர்னு யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க, அந்த ஸ்டெம்மை மட்டும் விட்டுட்டு, ஓகே, அந்த ட்ரீயோட ஸ்டெம்மை மட்டும் விட்டுட்டு சுற்றி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுருங்கன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தா வெறும் ஸ்டெம் மட்டும்தான் இருக்குது, சுற்றி இருந்து எதையுமே காணும். இதை பார்த்து அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்ன இந்த ட்ரீமுக்கு அர்த்தம்னு சொல்லி தானியலை கூப்பிட்டு கேட்குறப்ப தானியல் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அந்த மரம் தான் நீங்கள். ஓகே, உங்களுக்குள்ள பெருமை இருந்துச்சு இல்லையா, அந்த மரம் தான் நீங்கள், அதை நீங்கள் உணர்ற வரைக்கும் ஆண்டவர் உங்களை அப்படி மாற்றி போடுவார் அப்படின்னு சொன்னோடனே இவர் நம்பலை. பார்த்தா அடுத்த 7 வருஷத்துல மனுஷன் எப்படி இருந்தவர் எப்படி ஆயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நகம்லாம் வளர்ந்து போச்சு, தாடியெல்லாம் வளர்ந்து போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டால் அவருடைய அந்த பவர்ஃபுல்லான அந்த கிங்டம் அவர் இழந்து போயிட்டார். ஓகே, இழந்து போய் நேராக ஃபாரஸ்ட்டுக்கு போய் ஷேவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் தாடி வளர்த்துட்டு நகம்லாம் வந்து இந்த பறவைகளுடைய நகம் மாதிரி ஆயிடுச்சான். மயிலோட நகம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு நகம் வளர்ந்துருச்சான். அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட்டில் உள்ள கிராஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிடுங்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டாராம். ஓகே, யோசிச்சு பாருங்கள், ஒரு ராஜாவாக இருக்கிறப்போ அவர் இன்றைக்கி என்ன சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் அன்றைக்கி அவருடைய பிளேட்டில் வந்து அது இருக்கும் இல்லையா. எவ்வளோ ஹெல்த்தியான சாப்பாடுலாம் அவருக்கு இருக்கும், நியூட்ரிஷியஸான சாப்பாடு அவர் சாப்பிடுவார். ஆனால் நேர் ஆப்போசிட்டாக இப்போ கிராஸை சாப்பிட்ற லெவலுக்கு வந்துட்டார். ஓகே, எதுக்கு? ஆண்டவரை விட நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நினச்ச அந்த எண்ணம் வந்து அப்படி மாற்றிருச்சு. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்திலேயே த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லி இருக்கிறது யார் அப்படின்னா அதுவும் ஆண்டவர் தான். ஓகே, எவ்வளோ பெரிய ஆட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அவங்கள காட்டிலும் பெரியவர் நம்மளோட இருக்கிறாரு அப்படின்ற நம்பிக்கையும் தைரியமும் சந்தோஷமும் நம்மளுக்குள்ளே இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கான அர்த்தம் தான் என்ன அப்படின்னா எல் எல்யோன் அப்படின்றது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ். இந்த வாரம் நம்ம பார்த்த இந்த ஒரு சின்ன கதையும் சரி, எல் எல்யோன் அதோடைய அர்த்தமும் சரி உங்கள் எல்லாத்துக்குமே பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியான நல்ல நல்ல டாபிக்ஸோட வர்ற வாரத்தில் அண்ணவங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ். காட் பி வித் யூ ஆல். ஃப்ரெண்ட்ஸ், ஜெஃப்ரி அண்ணனோட ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ஆனி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் நம்ம மெமரி வேர்ஸ் படிக்க போகிறோம். எல்லாரும் பைபிள்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. பிரைஸ் லார்ட். ஹாய் குட்டீஸ், இந்த வர பிளஸ் ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய வசனம் படிச்சுட்டு வரீங்களா? இந்த வாரம் என்ன வசனம் கேட்குறீங்களா? எல்லாரும் உங்கள் பைபிள் எடுத்துக்கிறீங்களா? லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் சேர்ந்து சொல்லலாமா? எல்லாரும் முறை. நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். சீக்கிரமா வந்து எங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெமரி வேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? சீக்கிரமாக படித்து வீடியோ எடுத்து ஸ்க்ரீனை தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஆனி, நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் தெரியுமா? என்ன ப்ரோக்ராம்? இப்போ நம்ம எல்லாரும் ஒரு மிஷினரியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பிரைஸ் லார்ட் குட்டீஸ், வெல்கம் டு மிஷனரி ஸ்டோரி டைம். குட்டீஸ், ஆண்டவருடைய வார்த்தைகள் அடங்கிய ஒரு சின்ன பேப்பர் ஒரு மாபெரும் எழுப்புதலை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா குட்டீஸ், ஒரு சிறிய சுவிசேஷ துண்டு பிரதி ஒரு மாபெரும் எழுப்புதலை உண்டாக்கும். உலகத்துல பல பாகங்களிலும் பலர் ரட்சிக்கப்பட்டதற்கு இந்த குட்டி ட்ராக்ஸ் தான் காரணம். அப்படிப்பட்ட இந்த ட்ராக்ஸ் மூலமா ரட்சிக்கப்பட்டு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவுக்காகவே நிறைய ஊழியம் செய்த ஒரு நபரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர் யார் தெரியுமா? அவர் தான் ஜான் ஸ்கர்டர். குட்டீஸ், 1793ஆம் ஆண்டு அமெரிக்க தேசத்துல நியூ ஜெர்சி அப்படிங்கிற பிளேஸ்ல பிறந்தாரு நம்ம ஜான் ஸ்கர்டர். ஜான் ஸ்கர்டர் வளர்ந்ததற்கு அப்புறம் ஒரு நாள் ஒரு நபரை பார்ப்பதற்காக
ஒரு பிளேஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். இப்போதான் அவருடைய கண்கள்ல பட்டது இந்த குட்டி பேப்பர். அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருந்தது தெரியுமா? உலகத்தின் மனம் திரும்புதல் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அதை பார்த்தோடனே அவருக்கு அதை எடுக்கணும் போல தோணுச்சு. உடனே அந்த பேப்பரை எடுத்தாரு. அந்த துண்டு பேப்பர்ல எழுதியிருந்ததை படிக்க ஆரம்பிச்சாரு. படிக்க படிக்க அவருடைய மனசு மாற ஆரம்பிச்சது. ஆண்டவருடைய வார்த்தைகள் அவருடைய உள்ளத்துல கிரியை செய்ய ஆரம்பிச்சது. ஆண்டவரை முழுமையா ஏற்றுக்கொண்டாங்க. குட்டீஸ், ஜான் ஸ்கர்டர் அவர்கள் ரொம்ப அன்பானவங்க. எல்லாருடையும் ரொம்ப அன்பா நடந்து கொள்வாங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லா மக்களுக்கும் அழகா சொல்லுவாங்க. அதோடு கூட மருத்துவ பணியையும் எல்லாருக்கும் செய்வாங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் சரீர சுகத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம ஆண்டவருடைய வார்த்தைகளையும் அனுதினம் பெரும்படியாக செய்தாரு. மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்வும் வளர ஆரம்பிச்சது. இந்திய சமுதாயத்தில் இருந்த சீர்கேடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சது. ஜான் ஸ்கர்டர் அவர்கள் ஏழை மக்களுடைய நண்பராகவும் அருமையான ஆண்டவருடைய தொண்டராகவும் தன்னுடைய பணியை சிறப்பா செஞ்சுட்டு இருந்தாரு. குட்டீஸ், இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா? ஜான் ஸ்கர்டர் அவர்களுடைய பேர குழந்தையே தான் டாக்டர் ஐடா ஸ்கர்டர். ஐடா ஸ்கர்டர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு யாருன்னு தெரியும், அப்படித்தானே? ஆமா, வேலூர்ல இருக்கிற சிஎம்சி ஹாஸ்பிட்டல் உருவாகிறதுக்கு ஐடா ஸ்கர்டர் அவர்கள் தான் மிகப்பெரிய காரணமா இருந்தாங்க. குட்டீஸ், இது சரித்திரத்திலேயே மிகப்பெரிய சான்று. நம்ம ஜான் ஸ்கர்டர் அவர்கள் ரொம்ப அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டவர். ஆண்டவர் மேல ரொம்ப பற்றுதலா இருந்தாரு. இந்திய சமுதாயத்துல ரொம்ப நலிந்தவர்களுடைய வாழ்க்கைய தழைக்க செய்தாரு. ஒவ்வொரு மக்களுக்கும் சரீர சுகம் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஆவிக்குரிய ஆகாரத்தையும் எல்லா மக்களுக்கும் கொடுத்தாரு. மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு வளர ஆரம்பிச்சது. சமுதாயத்தில் உள்ள சீர்கேடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சது. குட்டீஸ், ஒரு சின்ன சுவிசேஷ துண்டு பிரதியானது பல்லாயிரக்கணக்கானோர் ரட்சிப்பின் பாதையில் கடந்து வருவதற்கு காரணமா இருக்குது அப்படின்னா நாமளும் இதை போன்ற பணியை செய்யலாம் இல்லவா? நீங்க ரெடியா இருக்கீங்களா குட்டீஸ்? ஆண்டவருடைய வார்த்தைகள் அடங்கிய குட்டி குட்டி டிராக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கொடுத்து அவங்களும் ஆண்டவருடைய அன்பை ருசிக்க நீங்க காரணமா இருப்பீங்களா? ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் உங்களையும் ஒரு மேன்மையான காரியங்களை செய்ய வைப்பார். குட்டீஸ், நீங்களும் ஏசப்பா கிட்ட கேளுங்க. எங்களையும் இது மாதிரியான மகத்தான காரியங்கள் செய்வதற்கு உருவாக்குங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார், உருவாக்குவார். நீங்களும் பல மக்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை கொண்டு செல்கிறவர்களா மாறுவீங்க. குட்டீஸ், இது போன்ற இன்னொரு சூப்பரான மிஷனரி ஸ்டோரியோட நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye குட்டீஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த மிஷனரி பற்றி பார்த்தோம்? கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஜான் ஸ்கர்டர் பற்றி தானே பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மிஷனரி ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான செக்மெண்ட்குள்ளே வந்திருக்கோம். அது என்ன நீ? குயிஸ் செக்மெண்ட் பார்க்க போகலாமா? ஹலோ குட்டீஸ், இந்த குயிஸ் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். என்ன குட்டீஸ், இந்த வாரம் உள்ள ப்ரோக்ராமில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதுலேருந்து கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், எல் எலியோன் என்பதற்கு அர்த்தம் என்ன? செகண்ட் கொஸ்டின், ஜான் ஸ்கர்டர் எந்த நாட்டிற்கு முதலாக மிஷனரி பயணம் செய்தார்? தேர்ட் கொஸ்டின், ஜான் ஸ்கர்டரின் பேரப்பிள்ளை யார்? ஃபோர்த்து கொஸ்டின், ஜென்ரலான ஒரு கொஸ்டின் தான். வேதத்தில் அதிக அதிகாரங்கள் கொண்ட புத்தகம் எது? என்ன குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக இருந்துச்சா? எல்லாம் ஆன்சர்ஸும் உங்களுக்கு தெரியும் தானே? ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஆன்சர்ஸையும் எழுதியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச பப்பு சாங் பார்க்க போகிறோம். ரெடியா? Many
இருந்துச்சா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னும் சூப்பரான ப்ரோக்ராம்ஸோட நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணுறோம். Until then, பாய் பாய்.